வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. அக்டோபர் 7. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பிசியோதெரபி, பகுதி நேர ஆசிரியர்கள், பள்ளி தணிக்கையாளர்கள் மற்றும் வட்டார வள மையத்தில் பணியாற்றும் கணினி விபர பதிவாளர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் வழங்காத ஒன்றிய மற்றும் மாநில அரசைக் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித் திட்டத்திற்கான மத்திய அரசின் நிதியை கடந்த சில மாதங்களாக பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்காததால் இத்திட்டத்தில் பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பகுதிநேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு கணக்காளர்கள், இயன்முறை மருத்துவர்கள், கணினி விவர பதிவாளர்கள் உள்ளிட்ட சுமார் 32,500 பேருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஊதியம் வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆசிரியர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர் சங்கங்கள், சிறப்பாசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு கணக்காளர்கள், கணினி விவரப்பதிவாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள் வாழ்வாதாரத்திற்காக கண்டன உரையாற்றினர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் பெருமா மணிவண்ணன். மத்திய அரசு ஒன்றிய அரசு 60% திட்ட நிதியை மாநில அரசுக்கு உடனே வழங்கு. மத்திய அரசு ஒன்றிய அரசு போராட்டம் எங்கள் நோக்கமல்ல. போராட எங்களை வைக்காதே. போராட்டம் எங்கள் நோக்கமல்ல. போராட எங்களை வைக்காதே. மத்திய அரசு ஒன்றிய அரசு மத்திய அரசு அடிக்காதே அடிக்காதே. அவர்கள் நினைத்து பார்க்கல என்றாலும் மாநில அரசு நினைத்து பார்க்கலாம். ஒரே ஒரு 25 கோடி தான் இந்த மாற்றம் சம்பளம். இவங்களாவது கொடுத்துட்டு அடுத்தடுத்த மாநிலங்களில் அவங்க வந்து சரி பண்ணலாம். அதுவும் இவங்களும் நினைத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு எதிர்ப்பு போராட்டம் நடத்துறவங்க கூட அந்த கருத்தை சொல்லித்தானே ஆகணும். ஆகையினால தோழர்களே, புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கிற PMC என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆதரித்தால் மட்டுமே உங்களுக்கான நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்ற அடிப்படையில் இந்த நிதியை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலம் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. நம்முடைய தமிழக அரசு ஒரு மாதம் ஊதியம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கே தெரியும். வீடு கட்டுறதுக்கு EMI லோன் கொடுத்துட்டு இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் தெரியாமல் மாநில அரசு நம்மளோட போராடிட்டு இருக்கு. அவங்க மாநில அரசு நினைச்சா இதை சொன்னது போல இதை கொடுத்துருக்கலாம். அதனால ஊழியர்களுடைய இந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மத்திய அரசும் வந்து இதை இறக்கம் காட்டி முழுமையாக விடுவிக்கணும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி